நான்மகானல்ல. ஸோ கார்த்திக் சார். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில இப்போ நீங்க சல்லியர்கள் வந்ததுக்கப்புறம் மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. பட் உங்க ஹிஸ்ட்ரியில உங்களுடைய கெரியர்ல மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். ரொம்ப ஒரு ரொம்ப வயலண்டான ஒரு வில்லனா அது இது அது ஆக்சுவலி சுசீந்திரன் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஓகே. சுசீந்திரன் வந்து எழில்கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறோம். நான் விஜய் மில்டன் அசிஸ்டன்ட் கேமராவும் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அதில் தான் எங்கள் 2 பேருக்கும் பழக்கம். ம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், நான் ஸ்பாட்டில் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருப்பேன். இது வரைக்கும் அப்படி தான் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. இது வரைக்கும் அதே அந்த ஃபர்ஸ்ட் டேயில் எப்படி இருந்தாலும் அது போல தான் இன்னமும் இருக்கேன். அதனால் அவர் அந்த கேரக்டர் இவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் வெள்ளை கபடிக்குள்ளே கேட்டு தான் கொடுத்துருப்பாரு. ஓகே. பட் அது நான் அப்போ வேற படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அப்படி வந்த வாய்ப்புகள் தான் இது. ஆனால் நான்மகானல்லாம் மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்தி சார் என்ன படம் பார்த்து பேசியிருப்பீங்க, கார்த்தி சார் என்ன சொன்னார் அந்த கேரக்டர்லாம் பார்த்து? கார்த்தி சார் அவங்க அப்பாவே வந்து நல்லா பண்ணியிருந்தப்பா எல்லாம் பயங்கர இல்லை நல்லா அப்ரிஷியேட் இல்லை எல்லாருமே வந்து அதை ரொம்ப கொண்டாடினாங்க. இங்கே ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 years ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் இது தெலுங்குல ஹிட். நான் பேர் சிவா பெரிய ஹிட். கார்த்தி சாருக்கு தெலுங்குல நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு நான்மகானால வந்து அது வந்து ஆனா போட்டு அதிகமாக ஆரம்பிச்சு. இன்னமும் பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த என்னோட கேரக்டர்